ரூமில் இருக்கீங்களா? தனியாக தங்கியிருக்கீங்களா? அப்போனா இவ்வளோ டைம் லேட்டாக போனீங்கன்னா ஆறியும் போயிருக்கோம். நான் இப்போ தான் சிக்கன் குழம்பு சாப்பிட்டியா? ஓகே. சிக்கன் குழம்பு வச்சு எத்தனை நாள் ஆகுது நமக்கு தெரியல. சிக்கன் குழம்புக்கு வாங்கிட்டு வந்தால் பிரியாணி ஆகுது, பிரியாணின்னு நினச்சி வாங்கிட்டு வந்தால் குழம்பு ஆகுது. நம்மக்கிட்ட இல்லை சந்தோஷ், எப்படி அமைதுன்னு தெரியல. செய்வோம். பாடிவா பாடிவா சந்தோஷமாக தேடிவா. சாப்பிட்டோம் அனில் நாயர், சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் சென்னை கெட்டவன் தம்பி. உங்கள் பேர் சொல்லுங்கள். டைம் ஆகிறதுக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு சாப்பாடு வாங்கி வச்சுட்டு இதை சாப்பிட்டுட்டு பண்ணுங்கள். ஒன்று சாப்பாடு ஜில்லுன்னு போயிடும், கூலிங்காக இருக்கும். இன்னொன்று சாப்பாடே அதுக்கு சாம்பார் சட்னியில் சட்னி இருக்காது. ஒரு வேளை உங்களுக்கு இருந்ததுன்னா அது கெட்டு போயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு அதை பண்ணிவிடுங்க, போங்க. நைட் டின்னர்னால் ஒரு 8:30க்குள்ளே போய் வாங்கி சாப்பிட்ற பாருங்கள். அதுக்கு மேலாம் டிலே பண்ணால் ஒன்றும் கிடைக்காது. பிங்கி தானே? ஐ நோ யார் பிங்கி. அங்கேப்பா ஏதோ பூச்சி உள்ளே தள்ளின்னு வராங்க, உங்கள்கிட்ட தான் வருவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துக்க. அங்கே ஒரு மடக்கின்னு வராங்க 3 பேர். நல்லா இப்படி சத்தி அப்படி தள்ளிட்டாங்க. மாமா நானே சிங்கிளாக இருக்கேன், நீங்கள் வேற. ஏன் என் மாமா என்ன சொன்னார்? மாமா ஒன்றும் சொல்லலையே. சந்தோஷ் மாமா எதாவது சொன்னாரா? ஒன்றும் சொல்லலையே. என்ன சொன்னார் மாமா? என் மாமஸ் ஏதோ சொன்னேன். சந்தோஷ் ஏன் அப்படி சொல்கிறாரு? என்னாச்சு சந்தோஷ்? அதுதான் உன்ட்ட கொடுக்குறேன்னு பேச மாட்டேறேன். ஐயோ சாரி மாமாக்கா, எனக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். அட்லீஸ்ட் டெய்லி டைம் கொஞ்சமாச்சும் கொடுத்து லைவ் கண்டினியூ பண்ணோன்ட்டு. ஆனால் என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்ட்டு லேட் ஆகும். நீங்கள் எந்த ஊர், எங்கே இருந்து பேசுகிறீங்க? உங்கள் முகத்தை இந்த ஊருக்கு பார்க்கும்போது இந்த ரொம்ப ஊர் தான். இதை உங்களுக்கு சொல்ல சொல்லுங்க. அப்படியே கெட்டவன் தம்பி, என்னன்னு எனக்கு தெரியலையே. நம்ம சென்னை தான்ப்பா. ஹாய் கன பிரகாஷ், நல்லா இருக்கீங்களா? ஹலோ ஜெகதீஷ், ஹாய், நல்லா இருக்கீங்களா? இப்போல்லாம் நல்ல பசங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஓஹோ, கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறேன்டி. இல்லையா? அப்படின்னு சரி கிடைக்கும். சந்தோஷ், நீ வா இங்க கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஒன்று கேட்டியா? நீ வெளிநாடு போக வேணாம். அதான் 2026 தானே வரேன்னு இருக்காரு சந்தோஷ். ஹாய். லாஸ்ட் பஸ் இல்லை, இன்னும் லேட் ஆகும். பிங்கி மாய், பிங்கி அங்கே இருட்டில் போய் என்ன தேடுற பிங்கி? எலியெல்லாம் பிடிக்க வேணாவா இங்கே? கூப்பிட்டு இருட்டில் இருக்கப்பா. சென்னையில் தாம்பரம். நீங்கள் உங்கள் பேர் சொல்லவே இல்லை கேட்டவன் ஃபஸ்ட்டு. நான் கேட்டேன், பேர் சொல்லலை. தம்பிகாரு சொல்லுங்கள். ஆக்சுவலாக தாம்பரத்துக்கு நாங்கள் புதுசு ஒரு 1.5 மாதம்தான் இருக்கும். இங்கே யாரையும் எங்களுக்கு தெரியாது, அக்கம் பக்கம் யாரையுமே நமக்கு தெரியாது. தெரியாது மீன்ஸ் எதிர வந்தால் தெரியும், கண்ணு தெரியல அப்படி தெரியும். மற்றபடி பேச்சு ரொம்ப கிடையாது யாருக்கிட்டேயுமே. லைவ்லேயாச்சும் எல்லோரும் பேசுகிறோம், யார்கிட்டையும் பேச்சுவார்த்தையே கிடையாது. எனக்கு ஆந்திரா ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார். ஓ, ஆந்திரா ஃப்ரெண்டா? ஓகே. ఏమండి బాబు ఎక్కర్రా ఉన్నారు, ఇక్కర్రా ఉన్నారు, అక్కర్రా ఉన్నారు. மாவுசுக்கு ஒரே பாட்டு தான் சந்தோஷ். ஓ, எனக்கு பூர்வீகமும் சென்னை தான். சென்னை திருவான்மியூர், அங்கே தான் அம்மா வீடெல்லாம். அதுக்கு மேலே ரொம்ப பூர்வீகத்துக்கு போக வேணாம், ஏன்னா பூர்வீகம் திண்டிவனம் தான். பட் திண்டிவனத்தில் நான் இல்லவே இல்லை. ஸோ அப்புறம் நான் எப்படி பூர்வீகத்துக்கு ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். சந்தோஷம் சிரிக்கிறார். ஈயா பாக உண்ணாரா நீ கேட்ட பாட்டுக்கு. ஒன்றும் சந்தோஷ், தெலுங்கு கற்றுக்கிறியா? ஹாய் ஹாய் அக்கா, ஹாய் தங்கச்சி, நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நீங்கள் எங்கே தம்பி கேட்டவன்? உங்கள் பேரை கூட சொல்லலை.
லைக் போடுங்கப்பா, வந்தவங்கலாம் லைக் போட்டு போங்க. லைக்கே போட மாட்றீங்க. ரொம்ப